Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம உடம்புக்கு சத்தான உளுந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க. எப்பவுமே கருப்பு உளுந்துல செய்யறது தான் ரொம்ப நல்லது. அதை ஊற வச்சிட்டு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிக்ஸில நல்லா மாவா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி உளுந்து மாவை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு செய்யற மாதிரி எடுத்துர்க்கேன். அதுக்கு ஒரு வெல்லம், கொஞ்சமா தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இது போதும். இதை வச்சு எப்படி நம்ம உளுந்து கஞ்சி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். உளுந்து கஞ்சி எலும்பு வலுப்பெறத்துக்கெலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா நம்ம இப்போது உளுந்து மாவை சேர்த்துடலாம். உளுந்து மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு கலந்துகிட்டே இருக்கணும். அது அடி பிடிக்கும். அதனால் நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிண்டணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கஞ்சி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பாருங்க. அடுத்து நம்ம நுணுக்கி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலருங்க. இந்த உளுந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். அது அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும். உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. உளுந்து கஞ்சி இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப சத்தானது. இடுப்பு வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா இடுப்பு வலி குறையும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.